ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போது நம்ம ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பமாக ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தினால இப்போ அதையும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ இப்போது இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிருஷை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷை பார்க்குறதுக்காக மகேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுடைய அம்மா எங்கே வெளியில் போய்க்கிட்டு தான் சொல்கிறாங்க. எங்கடி அம்மா அப்படின்னப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வா ரோகிணி உட்கார் அப்படின்னு சொல்லவும் கிருஷ்காக ரோகிணி வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போது கிருஷ் வந்துட்டு அம்மா அப்படின்னு ஓடி வந்து ரோகிணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மகேஸ்வரி இருந்துக்கிட்டு கிருஷ் அம்மா வந்திருக்காங்க பாரு, உனக்காக என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, மா அதெல்லாம் விடுமா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ எப்போ வருவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் சொல்கிறாங்க. என்ன கிருஷ் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்கவும், ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி எஸ்ஐ எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்கு அதுதான் வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து சொல்கிறாங்க. ஏன் கிறிஷ் ஏன் வராது அப்படின்னு, அந்த டாப்பிக்கு எதை வச்சு கொடுத்துருக்காங்க தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து கேட்கவும், எந்த டாபிக் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கவும், அப்பாவை பற்றி எழுதிட்டு வர சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொன்ன உடனே ரோகிணியோட முகமே வாடி போயிடுது. இப்போது கிறிஷோட முகமும் வாடி போயிடுது. என்னம்மா அமைதியாகவே இருக்க, நான் அப்பாவை பற்றி என்னென்னம்மா எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோகிணிக்கிட்ட. ரோகிணிக்குமே கிறிஷ்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. இப்போது இங்கே நம்ம மகேஸ்வரி இருந்துக்கிட்டு, அவனுக்கு தான் அவன் அப்பாவோடையது எதுவுமே தெரியாதே, என்னென்னு அவன் எழுதுவான், அவங்களுடைய வரலாறு என்ன அவனுக்கு தெரியும், அவன் அப்பா கூடவே அவன் இருந்ததே கிடையாது, முழுக்க முழுக்க உன் கூட மட்டும் தான் இவ்வளோ நாளாக இருந்துகிட்ருக்கான், அவன் என்னென்னு எழுதுவான் அப்படின்னு மகேஸ்வரியுமே கேட்குறாங்க. அவனோட இடத்துல இருந்து பார்த்தா தானே அவனுடைய வழி என்னென்னு புரியும் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரோகிணிக்குமே அது நல்லாவே புரியுது. எனக்கும் இது புரியாமல் இல்லை மகேஸ்வரி, எல்லாம் புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, என் சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுட்ருக்காங்க. மா நீ ஏமா வருத்தப்படுற, பேசாமல் நான் நம்மளுடைய அதாவது மனோஜ் அப்பாவை பற்றி எழுதட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணிக்கு அவ்வளோ மனசு வந்து குளிர்ந்துப்படுது. அவ்வளோ கட்டி அணைச்சிக்கிறாங்க. என் பையன் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான், கிறிஷை வந்து என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க ரோகிணியுமே இருந்துக்கிட்டு. இதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரோகிணி முடிச்சிட்டு இருக்காங்க. சரி கிரிஷ், நீ மனோஜ் அப்பாவை பற்றி எழுது சரியா, அதுதான் உனக்கு சரியாகவும் வரும், இன்னைக்கு என்ன தோணுதோ அதை நீ எழுது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லவும், அப்போ சரிம்மா நீ பர்மிஷன் கொடுத்துட்டல, நான் இதுக்கப்புறம் நான் எழுதிடுறாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியுமே சொல்லிட்டுருக்காங்க. அது கிருஷ்ணுமே ரோகிணிக்கிட்ட. ஆனால் நான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நீ உன்னோட பேரை மட்டும்தான் கொடுத்துருக்க, இப்போது நான் வந்துட்டு மனோஜ் அப்பா பேரை போகிறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து கேட்கவும், பாத்தியாடி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சின்ன குழந்தை எப்படி யோசிச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்யூச்சரை வந்து நீ ஸ்பாயில் பண்ணிடாதே, சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு முடிவெடு, கிறிஷ் நல்லா படிக்கிற பையன், அவனோட லைஃப்பை நீ கெடுத்துடாத, பாரு இந்த அளவுக்கு அறிவாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரியுமே சொல்கிறாங்க. ரோகிணியுமே இருந்துக்கிட்டு, எனக்கு எதுவுமே புரியாமல் இல்லடி என்னோடய சுச்சுவேஷன், ஆனால் கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், நீ கவலைப்படாத, இப்போ தான் என் மாமியார் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு எப்போயுமே பணம் மட்டும்தான் முக்கியம், இப்போது மனோஜுக்கு ஒரு பெரிய ஆர்டரை வந்து நான் பிடிச்சி கொடுத்துருக்கேன், அதனால அந்த பெரிய ஆர்டர் கிடச்சதுக்காக என் அத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்கிற அளவுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க, இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நான் விஷயத்த வீட்டில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ரோகிணியுமே மகேஸ்வரிக்கிட்ட நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிஷ், நீ வந்து இதில் ஸ்நாக்ஸ் இருக்குது, இது எடுத்துகிட்டு போய் சாப்பிடு, நீ இதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காத, உனக்கு கொடுத்துருக்குற ஒர்க்கை நீ கம்ப்ளீட்டாக முடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணமே இருந்துக்கிட்டு ஸ்நாக்ஸை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம ரோகிணியோடைய அம்மா வராங்க. அவங்க வந்த உடனே இங்கே ரோகிணி வந்துட்டு அவங்க மேலே ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா மகேஷ் அதாவது
வித்யாவுடைய கல்யாணத்தில் அவங்க வந்திருக்காங்க. அப்போது ஃபோட்டோவில் வந்துட்டு அவங்க இருக்காங்க அப்படின்னு உடனே எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ரோகிணி பயங்கரமாக அவங்கள திட்டாங்க. அந்த கோவத்தில் இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. வந்த உடனே மகேஸ்வரி கிட்ட கிருஷ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிருஷ் கிட்ட போயிடுறாங்க. என்னடி ஆன்ட்டி உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன பட்டஸ்தா பண்ணிட்டு வித்யாவோட கல்யாணத்துக்கு நான் வர வேணான்னு உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாமல் வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே மறைஞ்சு நின்று அந்த கல்யாணத்தையும் பார்த்துருக்காங்க. அங்கே நடந்த ஃபோட்டோஷூட்லேயும் வீடியோவிலையும் இவங்க பதிவாயிருக்காங்க. அதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் இவங்க எதுக்கு அங்கே வந்திருக்கணும், அதுக்கு இவங்களுக்கும் வித்யாவுக்கும் என்ன சம்மந்தம், வித்யாவோட சைடா இல்லை முருகனோட சைடான்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோவத்தில் நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டேன், அதை தாண்டி கோவம் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. அதை விட்டுடி நான் அவனை அவங்கள சரி பண்ணிவிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டுருக்காங்க. சரிடி உனக்கு ஏதாச்சும் நான் கொண்டு வரவா, சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இல்லை மகேஸ்வரி எனக்கு எதுவும் வேண்டாம், கிருஷ்ணா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆமாம் கிருஷ்ணா எதுவும் உன்னை தொந்தரவு பண்ணலைல்ல, அவனுக்கு ஏதாச்சும் செலவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறானா, செலவு வைக்கிறானா, நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியுமே கேட்க, என்னடி இதுதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு காட்டுற லட்சணமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாரும் மாதிரியே நீயே என்ன நினச்சிட்டியா, சின்ன குழந்தை தானடி, அவன் என்ன பண்ணிட்டு போனான், ஏன் எனக்கு ஒரு பையன் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டானா, என் பையன் மாதிரி தானே நான் அவனை பார்த்துட்ருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி ஆனால் நீ வித்யா மாதிரி கிடையாது, பரவாயில்ல, ஆனால் அவள் ஒரு என்ன தான் வந்து கிருஷை பார்த்துக்கிட்டாலும் என் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலையும் அப்பப்போ அவளோட உண்மையான முகத்தை அவள் காட்டிக்கிட்டே இருப்பா, ஏதாச்சும் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசுவா, ஆனால் நீ அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து மகேஸ்வரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணிமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் சரி கிஷோட விஷயத்தில் ஏதாச்சும் முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. ரோகிணிமே இருந்துக்கிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக முடிவெடுக்கிறேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் மாமியார் இப்போ தான் என்னை மருமகளாகவே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி மனோஜுக்கு அடுத்தடுத்து பெரிய ஆர்டரை வந்து பிடிச்சி கொடுத்துட்டு நிறைய வந்து பணம் சம்பாதிச்சேன், பிஸ்னஸில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என் மாமியார் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டே அப்படியே மாறிடுவாங்க, இப்போ தான் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க, நான் எதுக்கும் இப்போவே வந்து விட்டு போட்டு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு பேசி மலுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லிகிட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரின்னு சொல்கிறாங்க. சரிடி பார்த்துக்கோ, இதான் இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, அம்மா கிட்டே கொடுத்துற செலவுக்கு, நான் கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, நீ உங்ககிட்டேருந்து கொடுத்த மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கிட்ட கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் அவங்களுடைய அம்மா உள்ளே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கப்புறமா வெளியில் வராங்க. அப்புறம் ரோகிணியுமே போயிட்டு இருக்கும்போது கிருஷை பற்றி யோசிக்கிறாங்க. கிருஷ் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை ரொம்ப நாள் இப்படியே விடக்கூடாது, இந்த அம்மாவும் எக்குத்தப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம், இவ்வளோ நாள் தான் இந்த அம்மாவே நம்ப முடியும், இந்த அம்மாவே சொன்னாலையும் சொல்லிடும், இந்த அம்மாவை கொஞ்சம் கூட நம்பவே முடியாது, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியும் ஒரு நாள் தெரிய தான் போகுது, அத்தை இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இந்த சமயத்தில் விஷயத்தை வீட்டில் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி எப்படியாச்சு நம்ம இந்த விஷயத்தை பற்றி மனோஜ்கிட்டே முதல்ல சொல்லலாம், அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் விஷயம் வந்து முத்துவுக்கு வந்து தெரியும். மீனா வந்து சொல்லிட்டாங்க. மீனா வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், வீட்டில் அவர்கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க மீனா. ஆனால் முத்து வந்து மீனாவுக்கும் பூ கொடுக்குற ஆர்டர் கிடச்சிருக்கு, ரோகிணிக்குமே வந்து ஃபர்னிச்சர் கொடுக்குற ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு இதில் எதோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா அந்த வந்து நான் தாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே முத்து கோவப்பட்டு ஏன் மீனா நீ இப்படி பண்ணிட்டேன், ஆனால் நீ என்னதான் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணாலையும் என்றைக்குமே உன்னை வந்து அவங்க பெருமையாக பேசவும் மாட்டாங்க, அதுக்கு ஒரு நல்லடியும் சொல்ல மாட்டாங்க, உன்னை மதிக்கவே மாட்டாங்க, ஏன் நீ சொன்ன அப்படின்னு முத்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அப்படி தான் வந்து ரோகிணி வந்து தலைகால புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே அத்தை எங்கே இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா என்னைய கூப்பிடுறா, இங்கே தாம்மா இருக்கேன், என்ன வேணும் மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ஆர்டர் பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அன்னைக்கு தான் மருமகன்னு பேசினாங்க, இப்போது ரெண்டு பேருமே பணம் வந்துடுச்சு, பெரிய ஆர்டர் வந்துடுச்சு, 40
லட்சம் அப்படின்னு உடனே வாயை பழந்துக்கிட்டு அப்படியே மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மருமகள் மாமியார் பாசம் ரொம்ப ஓவராக இருக்கே அப்படின்னு மொத்த கூட நினச்சிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போது இங்கே ஆண்டி உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆண்டி நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இது, சட்டப்படி பார்த்தா இதெல்லாம் பார்லர் அம்மாவுக்கு மனோஜ் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும், ஆனால் பார்லர் அம்மா என்னமோ புருஷன் மாதிரி அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டேங்க. இதை பார்த்து முத்துமே நக்கால் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா புருஷன் மட்டும்தான் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? அப்படி பார்த்தா உன் அப்பா எத்தனை நாள் எனக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சொல்லு பார்க்கலாம். என் மருமக எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கா, ஏன் உன் பொண்டாட்டி கொடுத்தா இவ்வளோ நல்லா பூ கட்டிக்கிட்டு இருக்கா, எனக்காச்சும் இந்தாங்க அத்தை அப்படின்னு ஒரு மலை பூ கொடுத்துருக்காளா? ஏதோ அந்த சாமி போட்டாக்கு தினமும் போடுறாள் தவிர வீட்டில் இருக்க யாருக்காச்சும் பூ கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தினமும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பூ வாரி வாரி மீனாக கொடுத்துட்டு இருந்தா, உங்களுடைய 60 அடி கூந்தலுக்கெல்லாம் பூ வச்சிட்டு இருந்தா அப்புறம் என் மீனாவுடைய பிஸ்னஸ் என்ன ஆகுறது? பிஸ்னஸில் எப்பயுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எப்பயுமே எந்த விஷயம் பேசினாலுமே சரி எடுக்க முடுக்கா பேசியாச்சு கூட மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க முத்துவுமே. இப்போது இந்த அதுக்கப்புறம் இவனை பேசாமல் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு குடும்ப ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை தலையில் வச்சுக்கிறாங்க. ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ எடுத்துக்கமா மருமகளே அப்படின்னு மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் இதில் ஊட்டி வேற விட்டுக்கிறாங்க. ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அத்தை எப்படியோ ஒரு வழியாக மனசு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சாக்கு, நம்ம மனோஜ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இங்கே மனோஜ் ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் ரோகிணியை அம்மா ஏற்றுக்கிட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம்லேருந்து வரும்போது மனோஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி அத்தைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரியே ஸ்வீட்டும் அல்வாவும் அதாவது அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வராரு. ஸோ இப்போ இதை பார்த்த விஜயா முதல்ல வாயை பிளந்துட்டு தான் நிற்கிறாங்க. என்ன அம்மா ரோஹிணி கூட சந்தோஷமாக தானே இருந்தாங்க, இப்போ என்ன அம்மா கோவமாக பார்க்குறாங்க, ஐயோ என்ன பண்ணுறது இப்போது, அம்மா ரோஹிணி மேலே கோவமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டே மனோஜ் உள்ளே வரவும் இதை பார்த்து மொத்த குடும்பமே ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க. என்ன இது, முதல்ல பார்லர் அம்மா தான் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சிச்சு, இப்போ மனோஜும் அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து கேட்குறாரு. என்னடா நீ பேசிகிட்டு இருக்கா, இது அம்மாவுக்கு இல்லை ரோகிணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு மனோஜ். ஐயன் என்னப்பா இவன் இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் கலாச்சிட்ருக்காரு. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க முத்துக்கிட்ட. அதுக்கப்புறமா என்னடா இது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாம்மா ரோகிணிக்கு பூவு அப்புறம் அவளுக்கு பிடிக்குமே நான் அல்வா வாங்கிட்டு வந்தம்மா, இதை அவள் விரும்பி சாப்பிடுவாம்மா, அதுக்கு தான் ரோகிணியால் இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அப்போ ரோகிணிக்கு இது கூட பண்ணலைன்னா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து தங்கி விளக்கமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் விஜயா இருந்துட்டு, இதுக்கு ஏன்டா இவ்வளோ கூச்சப்படுற, குடுடா இங்கே பாரு எனக்கு கூட என் மருமக பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க விஜயா. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே இருந்துக்கிட்டு இதான் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னடா கையில் கொடுக்குற, ரோகிணிக்கு வச்சு விடுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா சொல்லவும் இது எல்லாமே அப்படி பணம் வந்த இதில் ஓவராக ஆடிட்டுருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. என்னப்பா இது ஒரே நைட்டில் இப்படி மாறிட்டாங்க, கனவா நிஜமாப்பா, இதை பார்க்கவே அப்படியே ஏதோ சினிமாவில் படம் பார்க்குற மாதிரி இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கவும் உனக்கு மட்டும் இல்லைடா எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு ரவியும் சொல்ல, ஸ்ருதி சொல்ல, அவருடைய மாமனார் சொல்ல, எல்லாருமே இதை தான் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோகிணி தலையில் மனோஜ் பூ வச்சு விடுறாரு. மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆண்டி இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் என்றைக்குமே எதிர்பார்த்ததில்லை ஆண்டி, இவ்வளோ நாளாக நீங்கள் என்கிட்ட பேசலேன்னு நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மனோஜ்கிட்ட தினம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்காக இப்போது நீங்கள் இவ்வளோ பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி உடனே நீலி கண்ணீர் வடித்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா ரோகிணி எதுக்கு இப்படி அழுகுற, நான் ஏதோ தெரியாமல் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுமா இந்த அத்தையை,
இனிமேல் இந்த அத்தை உங்ககிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன், எனக்கு கவலைப்படாத. இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸில் அடுத்தடுத்து லெவல் போய்கிட்டே இருக்கணும், மனோஜை நீ இன்னும் பெரிய ஆளு கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. மொத்தமே ஒரே நாளில் ஒரே ஆர்டரில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் முழுக்க மீனா தான். ஆனால் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நீங்கள் தான் மீனா அப்படின்னு ஒரு நன்றி கூட சொல்லலை நம்ம ரோகிணி இருந்துக்கிட்டு. அப்படியே வந்து என்னென்ன நடிக்க முடியுமோ அவ்வளோ நடிப்பையும் நடித்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க விஜயா கிட்ட. ஸோ இப்போ இங்கே சரி மனோஜ், எனக்கு வேலை இருக்குது, நான் யோகா கிளாஸ்க்கு போகணும், நீங்கள் 2 பேரும் போங்க, ரூம்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் ரூம்குள்ளே போயிடுறாங்க. விஜயா வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க பேக் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறமா ரூம்குள்ளே போன மனோஜுமே இருந்துக்கிட்டு ரோகிணிக்கிட்ட அம்மாவுக்கும் மேலே இருந்த கோவெல்லாம் போயிடுச்சு. ரோகிணி, இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கீழேயும் நீ படுக்க தேவையில்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இதுலேயே ஜாலியாக படுத்துட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மனோஜி, இத்தனை நாளாக இந்த திறமையெல்லாம் நீ எங்கே ஒழிச்சு வச்சுட்டு இருந்த மனோஜி? அம்மா பிள்ளையா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு எதையுமே வெளிப்படுத்திக்காமல் இருந்தேன், இப்போ இந்த அளவுக்கு நடந்துக்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எப்பயுமே இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜுமே இருந்துக்கிட்டு நீ கவலைப்படாத ரோகிணி, அம்மா மாறிட்டாங்களே, இதுக்கப்புறம் நானும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணியும் மனோஜும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இங்கே முத்துவுக்கு வந்து இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான். ஆனால் ஒரு நன்றி கூட சொல்லலையே பார்லர் அம்மா மீனாக்கு அப்படின்னு முத்து வந்து யோசிச்சுக்கிட்டு இந்த விஷயத்த எப்படியாச்சும் வீட்டில் சொல்லணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து முத்துவோடைய அப்பா கிட்ட சரி நம்ம அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரவியும் ஸ்ருதியும் மேலே போனதுக்கப்புறமா முத்து வந்து விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், சொல்லடா முத்து என்ன விஷயம் அப்படின்னு. பார்லர் அம்மா இந்த அளவுக்கு வந்து அம்மாவுடைய மனசை மாற்றிருக்கு அப்படின்னா, அதுவும் அம்மா வந்து மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க மீனா தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற முத்து, எனக்கு ஒன்றும் புரியலை, தெளிவாக சொல்லுடா அப்படின்னு முத்துவோடைய அப்பா சொல்கிறாங்க. அப்போ தான் முத்து வந்து நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஆர்டர் கிடச்சதுக்கு காரணமே மீனா தான்ப்பா, இந்த ஆர்டரை மீனா தான் ஒருத்தவங்க, அதாவது அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க இருந்தாங்க இல்லையா, அந்த ஆன்ட்டி கிட்ட இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அப்புறம் அவங்களுக்கோட அறிமுகமாகி மீனா தான் பூ ஆர்டருக்கு வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி அவங்க ஷோரூமை பற்றியும் பேசியிருக்காங்க, ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு. அப்போது மனோஜோட கடையை ஞாபகம் வச்சுக்கிட்டு மீனா அந்த கார்டை வாங்கிட்டு வந்து ரோகிணி கிட்ட கொடுத்துருக்காங்க. ரோகிணியுமே போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி இந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்து இப்போது மீனாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட வந்து பேசி நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்குப்பா, இதுக்கு காரணம் மீனா தான்ப்பா. ஆனால் மீனாவால் தான் இந்த ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னு வெளியில் சொல்ல கட்டி கூட பரவாயில்லைப்பா, அதாவது வீட்டில் மீனாக்காச்சும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும்ல, ஆனால் இந்த பார்லரம்மா எதுவுமே பண்ணலைப்பா, அதான்ப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்த என் வீட்டில் சொல்லியே ஆகணும்னு நான் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் மீனா யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாப்பா, உங்ககிட்ட மட்டுமாச்சு உங்களுக்கு மட்டுமாச்சும் உண்மையை சொல்லணும்னு தான்ப்பா நான் நினச்சேன், இதுதான்ப்பா நடந்தது அப்படின்னு முத்து சொல்லவும், மீனாவால் இந்த வீட்டில் என்றைக்குமே நல்லது தான் நடக்கும், ஆனால் இவ்வளோ புரிஞ்சுக்காமல் இருக்கிறா நம்ம விஜயா தான். கண்டிப்பாக மீனா மாதிரி ஒரு பொண்ணு எந்த வீட்டுக்கும் மருமகளாக போயிருக்கவே கூடாது, நம்ம வீட்டை தவிர நம்ம வீட்டுக்கு கிடைச்ச மகாலட்சுமி அவ அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க மீனாவை முத்துவோடைய அப்பா. அதுக்கப்புறம் முத்துவுமே இருந்துக்கிட்டு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுடா, எப்பயுமே ரோகிணியோட குணமும் மனோஜோட குணமும் அப்படி தானே, அதுவும் விஜயா மாதிரி நீ கவலைப்படாதடா, இதெல்லாம் மீனாவால் தானே நமக்கு தெரியும்ல, அதுவே போதும், எதுக்கு இப்போ தான் கோவமாக இருந்தப்பா விஜயா மனோஜ் அதாவது ரோகிணி மேலே கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருக்கு, எதுக்கு இந்த விஷயத்த சொல்லி திரும்பவும் அப்புறம் பிரச்சனையாகி அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் திரும்பவும் விஜயா பேசாமல் போயிட்டா ரோகிணி கிட்ட அப்படின்னா இது அப்படியே ரோகிணி வந்துட்டு திரும்பவும் உங்கள் 2 பேர் மேலேயும் கோபம் ஆகிடுவா, வேணா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு முத்தோடைய அப்பா சொல்லவும், அப்பா இதுக்காக தான் நானும் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்ட ஸ்ருதியுமே இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறதான் கரெக்ட் அங்கிள் முத்து, நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மீனா ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான் அப்படின்னு தெரிஞ்சால் விஜயா வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்பயும் போல் ரோகிணி கிட்ட பேசுவாங்களா இல்லை அப்படியே பழையபடி மாறிடுவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.